வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தந்தூரி அடுப்பே இல்லாமல் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் தந்தூரி பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வீட்லேயே பண்ண முடியும்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா திக்காக எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஸோ அதுவே போதும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 150 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் பண்ண ஹோம்மேட் பன்னீர்னாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது அந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் அந்த தந்தூரி ஃப்ளேவருக்காக கறி துண்டு வைக்க போகிறேன். ஸோ நடுவில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு குட்டி போல் மாதிரி வச்சுட்டு இதில் ஹீட் பண்ண கறி துண்டு சேர்த்துக்கலாம். இது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா புகை வரும். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். 1 கரண்டி வீட் ஃப்ளார், 1 கரண்டி மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரோலாக பண்ணுறதுனால இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் இந்த மாவு பிசைகிறேன். அதனால் கொஞ்சம் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சப்பாத்தியில் கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி சுடுற மாதிரியே இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இதை எண்ணெய் சேர்க்காமல் குக் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடியாக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது மேலே நம்ம மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர்ட் மைனஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மின்ட் மைனஸ் சேர்த்துருக்கேன். நான் இதை ரொம்ப ஹெல்த்தியாக பன்னீரில் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியோட லிங்க்கை நான் இங்கே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்டில் பண்ணுற ஏதாவது ஒரு மைனஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பீசஸை சேர்த்துக்கலாம். சென்டரில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது மேலே இன்னும் கொஞ்சம் மைனஸ் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணும் போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது செம்ம ஸ்டஃப்டான ஒரு ரோல் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான தந்தூரி பன்னீர் ரோல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.